உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com-உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. ஆன்மீக ஐதீகங்கள். கருடாழ்வார். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் கருடாழ்வார் பற்றியும் அவரை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெரிய திருவடியாக போற்றப்படுபவர் கருட பகவான். சமஸ்கிருதத்தில் கருடன் என்றால் பெரும் சுமையை சுமப்பவன் என்று பொருளாம். பறவைகளில் நான் கருடன் என்று கருடனை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது பகவத்கீதையில் உயர்வாக கூறியுள்ளதால் பெருமாள் கோயில்களின் மூலவரை வணங்குவதற்கு முன்பாக கருட பகவானை வழிபட வேண்டும் என்பது வைணவ ஆகமத்தின் நியதியாகும். பெருமாளுக்கு சாமரமாக இருந்து காற்றை வீசுபவர் கருடாழ்வார் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், அதீத சக்தி, தேஜஸ் என்ற 6 விதமான குணங்களுடன் திகழ்கிறார் கருட பகவான். திருமாலை போல 8 விதமான சம்பத்துக்களாக இருந்து கொண்டு பக்தர்களுக்கு அவற்றை தருபவராகவும் ஸ்ரீ கருடன் விளங்குகிறார். கருடன் வேதஸ்வரூபி. வேத மந்திரங்களே கருடனின் உடல் அங்கங்களாக உள்ளன. ஆலயங்களில் இருக்கும் கருடன் 2 பெரிய ரெக்கைகளுடன் மனிதனின் தேக உருவம் கொண்டு வளைந்த மூக்குடன் கூடிய முகத்தோற்றத்தில் பெருமாளின் எதிரில் காட்சி தருவார். முகத்தில் பெரிய மீசையுடன் உடலில் அட்ட நாகங்கள் என்னும் 8 பாம்புகளை அணிகலனாக அணிந்திருப்பார். ராமபக்த அனுமானை திருவடி என்றும் ஸ்ரீ கருடனை பெரிய திருவடி என்றும் பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள். பெருமாளை தோளில் சுமந்து வருவது போல அமர்ந்த நிலையில் ஒரு காலை மண்டியிட்டு ஒரு காலை சற்று உயர்த்தியிருக்கும் கருடனின் 2 பெரும் கரங்கள் பெருமாளின் பாதங்களை ஏந்துவதற்காக முன்புறம் நீட்டியபடி இருக்கும். கருடன் திருமாலின் 2 திருவடிகளையும் தம் 2 கரங்களால் தாங்கி ஊர்வலமாக வரும் காட்சியே கருட சேவை எனப்படுகிறது. பெருமாள் மற்றும் கருடன் ஆகிய இருவரின் அருளும் ஒருங்கே கிடைப்பதை பக்தர்கள் பெரும் பாக்கியமாக கருதுகிறார்கள். சிறந்த பக்தி, ஞாபக சக்தி, வேதாந்த அறிவு, வாக்குச்சாதுரியம் போன்றவை கருடனை வணங்கும் போது கிடைக்குமாம். கருட பகவான் பிறந்த தினமான கருட பஞ்சமி நாளன்று மணமான பெண்கள் கருடனை பூஜித்தால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் ஆழ்ந்த அறிவு, பொறுமை, வீரம், சமயோஜித சாமர்த்தியம் உள்ளவர்களாக விளங்குவார்கள் என்று கூறப்படுகிறது. மனநோய், இதய நோய், தீராத விஷநோய்கள் தீரவும் எவ்வித துன்பத்திற்கும் ஆளாகாமல் இருக்க சக்தி வாய்ந்த கருடமாலா மந்திரம் பாராயணம் செய்து கருடாழ்வாரை வணங்கி உபவாசம் இருக்க வேண்டுமாம். எல்லா ஆலயங்களிலும் கும்பாபிஷேக விழா நிகழும் போது விமானத்திற்கு மேலே கருட பகவான் வட்டமிடுவதை புனிதமாக கருதும் ஐதீகம் நம்மிடையே உண்டு. விஷ ஜந்துக்கள் இல்லங்களுக்குள் வராமல் இருக்க ஆகாச கருட கிழங்கை வாசலில் கட்டும் பழக்கம் ஏற்படுத்தப்பட்டு இன்று வரை நடைமுறையில் உள்ளது. மேலும் ஸ்ரீ கருடரின் நிழல் விழும் இடங்களில் பயிர்கள் செழுமையாக விளையும் என்பது நம்பிக்கை. வைகுந்தத்தில் கருடாழ்வார் பகவானின் கண்ணாடியாக நிற்கிறார் என்று சொல்லப்படுவதால் விஷ்ணு ஆலய புறப்பாடு சமயத்தில் கண்ணாடி சேவையும் நடைபெறுகிறது. கும்பகோணம் அருகில் உள்ள நாச்சியார் கோவிலில் ஒரே கல்லாலான கருடர் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். குறிப்பாக பங்குனி, மார்கழி என ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே நடைபெறும் கருட சேவையில் கல்கருடர் சன்னதியை விட்டு வெளியே வருவார். கல்கருடரை சன்னதியில் இருந்து வெளியே எடுத்து வரும் போது 4 பேர் மட்டுமே தூக்கி வர எடை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து சுமப்பவர்களின் எண்ணிக்கையும் படிப்படியாக உயருமாம். அதேபோல சன்னதிக்கு திரும்பும் போது கல்கருடரின் எடை படிப்படியாக குறையும் அதிசயமும் இங்கு நடக்கிறது.
கருடனுடைய மகிமையை ஏகாதசி, திருவோணம் போன்ற புண்ணிய தினங்களில் படிப்பவர்களும் கேட்பவர்களும் கடும் நோய்களில் இருந்து விடுதலை பெறுவர் என்றும், யுவதி ஜனப்பிரியா நம என கருடனை மாலை நேரத்தில் துதித்து குங்கும அர்ச்சனை செய்தும், ஸ்ரீ கருட காயத்ரி மந்திரமான ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத் என்று கூறியும் வழிபட வேண்டும். நேயர்களே, இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் கருடாழ்வார் பற்றியும் அவரை வழிபடுவதால் ஏற்படும் பலன்கள் பற்றியும் பார்த்தோம். இனி நாமும் ஆலயங்களுக்கு செல்லும் போது பெரிய திருவடியாம் கருடாழ்வாரை வணங்குவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். கருடாழ்வார். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000.